நம்ம இப்போ பேக்கோ பர்ஸோ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஜிப்பை வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம வந்து ஸ்டிச் போடும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இது எவ்வளோ ரொம்ப ஈஸியாக எப்படி உங்களுக்கு சொல்லித் தருது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு ஜிப் எடுத்துக்கணும். இதில் எந்த சின்ன பர்சனாக சின்ன சைஸ் எந்த அளவுனாலும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜிப் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சாதாரணமாக முடிச்சு போடுற மாதிரி போட்டு நம்மளுக்கு எத்தனை ஸ்டிச்சஸ்க்கு வேணும் அப்படின்னு பார்த்து நம்ம அதுக்கேற்றப்பல போட்டுக்கணும். நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இப்போ வந்து இந்த சைடு ஃபுல்லாக நான் போட்டு முடிச்சிட்டேன். இந்த சைடு எல்லாமே நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ இந்த பக்கம் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்டிச் இது நம்ம இதுலேயே வந்து நம்ம போடலாம். ஆனால் அது கொஞ்சம் பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நான் போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஸ்டிச்சஸ் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து இருக்கும். அதுதான் இப்போ பாருங்கள் எப்படி போட்டேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த சும்மா நம்ம சாதாரணமாக நம்ம இப்படி உள்ளே ஸ்டிச் பண்ணி இப்படி கொண்டு வந்து இதை லாஸ்ட் இப்படி பின்னாடி பேக்கில் கொண்டு வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு பேக்குக்கு நம்ம ஸ்டிச்சிங் வேணும் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து போட்டு வச்சுக்கணும். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடும்போது உங்களுக்கு இதுலேயும் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் போடும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ இதை இப்படி மடக்கி விட்டுட்டு இதுக்கு நேராக போடணும். ஃபஸ்ட் இந்த சைடு ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு இதுக்கு நேராக இந்த மாதிரி போடணும். அதுக்கப்புறம் இதுக்கு நேராக இது வந்து ரெண்டாகவும் போடலாம். நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக ரெண்டாக போட்டிருக்கேன். நீங்கள் ஒத்தையாகவும் போட்டுக்கலாம், எப்படி இருந்தாலும் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு நேராக இந்த மாதிரி தையல் போட்டு பேக் பண்ணும்போது அவங்களுக்கு ஜிப்புக்கு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டாக ஈவனாக இருக்கும். இதுக்கு நேராக இந்த மாதிரி ஜிப்பை வந்து தைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜிப்பை வந்து தைச்சி வச்சுக்கோங்க. அடுத்த இது ரெண்டையும் இப்படி எடுத்து ஜாயின் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் இப்படி பின்னாடியோட ஜாயின் பண்ணிவிட்டு உள்ளோடி இந்த மாதிரி நீங்கள் வந்து இதில் வந்து 28 ஸ்டிச்சு, இதில் 28. இந்த ஜிப்புக்கு எத்தனை ஸ்டிச் போட முடியுமோ அந்த ஸ்டிச்சுக்கு மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த கிளாஸில் இது எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். நன்றி.